வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. பொதுவாக கணவன் மனைவி உறவில் தாம்பத்தியத்தில் பெண்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வெஜைனிஸ்மஸ் அப்படிங்கிறது அந்த மசில் ஸ்பாசம், அதனால் அவங்களால உடலுறவு ஈடுபட முடியாமல் போகலாம். அது பெயின்ஃபுல் காய்ஷன். அதனால் அவங்களுக்கு உடலுறவு ஈடுபடும் பொழுது வலியாகவோ இல்லை உடலுறவு ஈடுபட்டு முடிச்சதுக்கப்புறமும் வலி வரதா இருக்கலாம். இதனால் அவங்களுக்கு அந்த பெயின் தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ப்ளசன்ட் ஃபீல் இருக்காது. ரெண்டாவது, அந்த பெயின்ஃபுல் காய்ஷனோடு சேர்த்துட்டு அவங்களுக்கு டிசைரே ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டே ஒரு சில ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இல்லைனா ஃபேமிலி சிச்சுவேஷன்னால் அவங்களோட அட்மாஸ்பியர்னால் அந்த டிசைர் கம்மியாகலாம். ஒரு சிலருக்கு குடும்ப பொறுப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, பல பிரச்சனைகள்னால கம்மியாகலாம். ஒரு சிலருக்கு பை நேச்சரே அவங்களுக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு அப்யூசிவ் பிஹேவியர்னாலேயோ இல்லை அவங்க மனசில் ஏதாவது ஒரு பாதித்த விஷயங்கள்னாலேயோ இல்லை அந்த செக்ஸ் பற்றிய சரியான புரிதல் இல்லாமலோ கூட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கலாம். இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிற விஷயம். அதுக்கப்புறமா வெஜைனல் ட்ரைனஸ். ஒரு சிலருக்கு எவ்வளோ தான் முன் விளையாட்டுகளில் ஈடுபட்டால் கூட அவங்களுக்கு அந்த வெஜைனல் செக்ரீஷன்ஸ் சுத்தமாக இல்லாமல் ஒரு ட்ரைனஸ், அதனால் அவங்களுக்கு அந்த ப்ளசன்ட் ஃபீல்குள்ளே போக முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி செக்ஸ் பற்றிய அடிப்படையான பிரச்சனைகளை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மகளிர் மருத்துவரை பார்த்து நம்ம அதை பற்றி தெளிவாக பேசி நம்ம அதுக்கு ஒரு விடை காணும் பொழுது நமக்கு தாம்பத்தியம் ரிலேட்டடாக உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட ஹோமியோபதி மருந்துகளில் இந்த மாதிரி வெஜைனிஸ்மஸ்க்கோ இல்லை பெயின்ஃபுல் காய்ஷனுக்கோ இல்லை ஆஃப்டர் செக்ஸ் பெயின் இருக்கிறதுக்கோ இல்லை அந்த வெஜைனல் ட்ரைனஸ்க்கோ கூட மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெளிவு பெறும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிப்பட முடியும். தேங்க்யூ ஸோ மச்.